அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அஸ்ஹாபுல் ஜன்னா தோட்டமுடையோர். புனித குர்ஆனில் கலம் என்னும் அத்தியாயத்தில் ஒரு தோட்டக்காரரை பற்றி கூறப்பட்டுள்ளது. அவர் ஏமனில் லவ்னான் என்ற பகுதியைச் சேர்ந்தவர். அல்லாஹ் தஆலா இவருக்கு ஏராளமான சொத்துக்களை வழங்கியிருந்தான். அவரில் தோட்டத்தில் விளையும் பொருட்களில் தமது குடும்பத்திற்கு ஓராண்டு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதை ஏழை எளியோருக்கு தானமாக கொடுத்து விடுவார். அரிய குணம் படைத்த அவர் இறந்ததும் அவரது பிள்ளைகள், எங்கள் தந்தையை போன்று முட்டாள்தனமாக நாங்கள் செல்வத்தை ஏழைகளுக்கு தரமாட்டோம், தேவைப்படுபவர் கேட்க முடியாதவாறு யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக பழங்களை பறித்து விற்றுவிடுவோம் என தீர்மானித்தனர். ஏழைகளை வஞ்சித்தால் இறைவன் பொறுப்பானா? அவர்களின் தோட்டத்தை வெப்பக்காற்றால் எரித்து சாம்பலாக்கினான். மறுநாள் காலையில் தமது தோட்டத்தின் நிலை கண்டு வருத்தமடைந்தனர். மேலும் தங்களின் தவறான தீர்மானத்தால் வெட்கப்பட்டனர். நிச்சயமாக ஏழைகளின் உரிமைகளில் மோசம் செய்பவர்களை அல்லாஹ் தஆலா இவ்வாறே தண்டிக்கிறான். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். ஒரு ஊக்கிய தங்கத்தில் பரக்கத். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, எனது கடனை நிறைவேற்றுவதற்காக நபி அவர்கள் தங்கம் கொடுத்து உதவினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இது எனது கடனை அடைக்கப் போதாதே என்றேன். அந்த தங்கத்தை வாங்கி முத்தமிட்டு, இதை கொண்டு செல்லுங்கள், உங்கள் கடன் தீர அல்லாஹ் உதவி செய்வான் என்றார்கள். அதை வாங்கி சென்ற நான் எடை போட்டு 40 ஊக்கியா வரை தங்கமாக கொடுத்து எனது கடனை தீர்த்தேன். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஃபர்தா அணிவது ஃபர்லாகும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பெண்களே உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள், முந்தைய அறியாமை காலத்தை போன்று ஃபர்தா திரையின்றி திரியாதீர்கள். கருத்துரை: மிக அவசிய தேவைக்காக வெளியே போகும் பெண்கள் உடலையும் முகத்தையும் மூடி மறைத்து ஃபர்தாவுடன் செல்வது ஃபர்லாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. நரக வேதனையிலிருந்து தப்பிக்க துவா. நரக வேதனையை தவிர்க்க இந்த துவாவை வழமையாக ஓதவும். நல்லோர்கள் இதையே ஓதினர். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமன் இன்னஹா சாத் முஸ்தகர்ரவ் வ முகாமா. பொருள்: எங்கள் இரட்சகனே, எங்களை விட்டு நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக. நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும். நிச்சயமாக அது வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் மிக கெட்ட இடமாகும். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. கண் பார்வை போனாலும் பொறுமை கொள். அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி அவர்கள் கூறியதாவது, எனது ஒரு அடியானுக்கு மிக விருப்பமான 2 பொருட்களில் சோதனையை நான் ஏற்படுத்தும் போது அதற்கு அவர் பொறுமையை மேற்கொண்டால் அந்த பொறுமைக்கு பகரமாக சொர்க்கத்தை அளிப்பேன். விருப்பமான அந்த 2 பொருட்களும் கண்களாகும். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. இஸ்லாமை விட்டு நீங்குவோருக்கு நரகமே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் நிராகரிப்பை அதிகரித்து கொண்டனரோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இல்லை, மேலும் அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறவனாகவும் இல்லை. ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகையே குறிக்கோளாக கொள்பவர். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவன் நம்மை தியானிப்பதிலிருந்து பின்வாங்கி கொண்டானோ, இவ்வுலக வாழ்வை ஏந்தி வேறெதையும் நாடவில்லையோ, அவனையே நபியே நீர் புறக்கணித்துவிடும். அதுதான் அவர்கள் அறிவின் எல்லையாகும். எட்டாவதாக மறுமையை பற்றி. குறைந்த வேதனை பெறும் நரகவாசி. அடிப்பாதத்தின் நடுப்பகுதியில் 2 நெருப்புகளை பெற்றவரே நரகத்தில் மிக குறைந்த தண்டனை பெற்றவர் ஆவார். இதனால் அவர் மூளை செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் கொதிப்பது போல் கொதிக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். ஜம்சம் தண்ணீரின் பயன்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜம்சம் தண்ணீரை பற்றி கூறியதாவது, இந்த ஜம்சம் முழுமையான ஒரு உணவாகவும் நோய் நிவாரணியாகவும் இருக்கிறது.
இருக்கிறது. 10வதாக அன்னலாரின் அறிவுரை. செல்வத்தை புதைத்து வைக்காதீர், செல்வத்தை செலவு செய்யுங்கள், அதை புதைத்து வைக்காதீர். அவ்வாறு இல்லையெனில் அல்லாஹ் தஆலா உங்களின் இரணத்தை தடுத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.